டாக்டர் ஏதாவது சொல்லி அனுப்பிச்சாரா? இல்ல, நான் தான் என்னுடைய விஷயமா உங்ககிட்ட பேசுறதுக்காக. சொல்லுங்க. நான் எதையுமே சுத்தி வளைச்சு பேச மாட்டேன். உங்க மகளுடைய கல்யாணத்தை பத்தி நீங்க நர்சிங் ஹோம்ல பேசிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உங்க மகளை நானே கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். பாபு, நான் கேட்டது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. டாக்டர் பாபு, நீங்க நல்ல யோசனை செய்துதான் பேசுறீங்களா? சித்ராவுக்கு கண் பார்வை திரும்ப கிடைக்கும்னு இன்னும் பெரிய டாக்டரே நிச்சயமா சொல்லல. சரி, சித்ராவை கல்யாணம் செய்துக்கிட்டா அது எனக்கு ஒரு பெரிய மன நிம்மதியை தரும். அது மட்டும் இல்லை, அவளை கல்யாணம் செய்துக்கிறத என்னுடைய கடமையா நினைக்கிறேன். பாபு, இந்த கல்யாணத்துக்கு உங்க தாயார் தகப்பனார் சம்மதம் வேண்டாமா? எனக்கு தாய் தகப்பன் யாருமே கிடையாது. நான் ஒரு அனாதை. டாக்டர் சுந்தரம் தான் எனக்கு எல்லாம். கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. என் மகளை கல்யாணம் செய்துக்கிட்டது உணர்ச்சி வசப்பட்டு அவசரத்தில் எடுத்த தவறான முடிவுன்னு பிற்காலத்தில் நீங்க நினைச்சிட்டா? இப்ப நான் செய்திருக்கிற முடிவு சிறந்த முடிவுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அப்பா, அப்பா, கொஞ்சம் இருங்க பாபு, சித்ரா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சித்ரா, நமக்கு இப்படி ஒரு நல்ல காலம் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. டாக்டர் பாபு உன்னை கல்யாணம் செய்துக்க விரும்புறாரு. அப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியல. வந்து சொல்லுமா, என்ன? அப்பா, டாக்டர் பாபு பேசும்போது நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தப்பா. அந்த குரல் பிரபாகர் குரல் மாதிரியே இருக்கப்பா. பைத்தியம் பைத்தியம். இவர் பேர் பாபுமா. இவருக்கு அம்மா அப்பா கிடையாது. ஆனா அந்த பிரபாகருக்கு அப்பா உயிரோடு இருக்கிறாரு. அவர் பேர் அப்பாதுரை. அவனும் இவரும் ஒண்ணா இட முடியுமா? நான் அதை சொல்லலப்பா. இந்த குரல் வந்து அம்மா, உலகத்துல எத்தனையோ பேருக்கு குரல் ஒரே மாதிரியா இருக்கலாம். அதை வச்சுக்கிட்டு இப்படி முடிவு கட்டிடலாமா? இல்லப்பா, எனக்கு ஒரு சின்ன குழப்பம் வந்துச்சு, அவ்வளவுதான். வெரி குட். இப்ப நான் அவருக்கு என்ன முடிவு சொல்லட்டும்? சம்மதம்னு சொல்லுங்கப்பா. ஆனா அதுக்கு முன்னால நான் அவர் கூட கொஞ்சம் பேசணும். ஆல்ரைட், நான் அவரை அனுப்பி வைக்கிறேம்மா. பாபு, எஸ், சித்ரா கிட்ட சொல்லிட்டேன். அவன் உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணுமா? டாக்டர் பாபு வந்திருக்கேன். வாங்க. கடவுள் சன்னிதானத்துல என்னை பத்தின சில உண்மைகளை நான் சொல்ல விரும்புறேன். அதுக்காகத்தான் உங்களை வர சொன்னேன். சொல்லுங்க. நான் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கும்போது பிரபாகர்னு ஒருத்தரை காதலிச்சேன். ஆனா நாங்க எந்த முறையிலையும் தவறா நடந்துகிட்டது கிடையாது. அந்த பிரபாகரை நான் இப்ப மனமாற வெறுக்கிறேன். இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க என்னை ஏத்துக்கிட்டா அதை என்னுடைய பாக்கியமா நினைப்பேன். இது உங்க பெருந்தன்மை காட்டுது. நான் கல்யாணம் செய்துக்கிறது எனக்கும் வாழ்க்கையில ஒரு பிடிப்பை கொடுக்கும். எங்க அப்பாவுக்கும் மன நிம்மதி தரும். அது மட்டும் இல்ல, அந்த பிரபாகருக்கு முன்னால நான் நல்லா வாழ்ந்து காட்டணும். சித்ரா, என்ன மன்னிச்சிடுங்க. ஒரு குருடிய கல்யாணம் பண்ணிக்க முன் வந்த உத்தமர் கிட்ட போயும் போயும் ஒரு துரோகியை பத்தி பேசிட்டேன். டாக்டர், உண்மை சொல்லுங்க. என் மேல இருக்கிற அனுதாபத்தினால தானே என்ன கல்யாணம் பண்ணிக்க முன் வந்தீங்க? அனுதாபத்துக்கு அடிப்படையே அன்புதான் சித்ரா. அப்பா, பிரபாகர், வா 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 வா. என்ன திடுதுப்புன்னு வந்திருக்கிற? ஏன்பா சேரம் போனதுல இருந்து கடுதாசி எழுதல? அப்பா, ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு நான் உடனே திரும்பி போகணும். அதுக்காக தான் வந்திருக்கேன். சித்ராவை கல்யாணம் செய்துக்கிறதா நான் முடிவு. பிரபாகர், உன் விருப்பத்துக்கு மாற நான் எதுவும் சொல்ல தயாரா இல்லை. ஆனா சித்ராவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் மேல கோபம் இருக்கிறது உனக்கு தெரியுமா? சித்ரா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டா. அவங்க அப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாவா? சித்ராவுக்கு தான் கண் பார்வை இல்லையே. அவங்க அப்பா இதுக்கு முன்னால என்ன பார்த்தது கிடையாது. நான் தான் பிரபாகர்ங்கிறது இங்க யாருக்குமே தெரியாது. பெரிய டாக்டர் கூப்பிடுறத வச்சு என்ன பாபுன்னு நினைச்சு. பிரபாகர், நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா அவங்களுக்கு உன்னை யாருன்னு தெரிஞ்சுட்டா விபரீதமா போயிடுமேப்பா. நான் எதுக்கும் தயாரா இருக்கேன்ப்பா. கண் பார்வை இல்லாதனால சித்ராவுக்கு கல்யாணமே நடக்காது. நான் செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தமா அவளை நானே கல்யாணம் செய்துக்கிறதா முடியும். வெரி குட், ரொம்ப சந்தோஷம். அந்த கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். அப்பா, சித்ராவோட தகப்பனார் உங்களை பார்த்திருக்காருல்ல, அதனால கல்யாண மண்டபத்துல தகப்பன் செய்ய வேண்டிய சடங்குலாம் நீங்க செய்றீங்கன்னா நான் யாருங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிடும் இல்ல? நீ என்ன சொல்ற? அப்போ உன் கல்யாணத்துக்கு என்ன வர வேண்டாம்னு சொல்றியா?
என்ன மன்னிச்சிருக்க. நான் தாய் தகப்ப இல்லாத அனாதைன்னு சொல்லிதான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கேன். பெத்த தகப்பம் உயிரோட இருக்கும்போது ஏன்டா இப்படி சொன்னேன்னு கேக்குறீங்களா? நான் என்ன பசுகிறேன்? உங்க ஆசீர்வாதம் இல்லாம சித்ராவை கல்யாணம் செய்துவிட்டாதான் அவளை வாழ வைக்க முடியுங்கிற பரிதாப நிலை எனக்கு. என்னப்பா யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லப்பா, என் மகன் அனாதைன்னு சொல்லிக்கிட்டு நிக்க வேண்டிய நிலை, அதுக்கு என்னால ஒண்ணுமே செய்ய முடியலன்னாப்பா யோசிக்கிறேன். பிரபாகர் யாருக்குமே தெரியாம எங்கேயாவது ஒரு மூலையில நின்னுகிட்டு உன் கல்யாணத்தை பாத்துறப்பா. அப்பா, மணக்கோலத்துல நீங்க என்ன பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு மட்டும் இல்லையா? ஆனா மணப்பந்தல உங்களை தெரிஞ்சவங்க யாராவது பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் சித்ராவுக்கு வாழ்வே இல்லாம போயிடுப்பா. அப்பா, நீங்க இப்பவே ஆசீர்வாதம் ரொம்ப நல்லா இருக்குது. அதனாலதான் உங்களை ரொம்ப அவசரப்படுத்தி வீட்டை காலி பண்ணி கொடுக்க சொன்னேன். பொண்ணும் பிள்ளையும் முத கொடுத்துன்னு வர்றாங்கல்ல, சிரமத்துக்கு ரொம்ப மன்னிக்கணும். இதுல என்னங்க சிரமம் இருக்கு? உங்க மாதிரி நல்ல குடுத்தனம் கிடைச்சது நான் செய்த அழைப்பேன். அப்ப நான் போயிட்டு வரதுங்க. நல்லது. வீடு ரொம்ப நல்லா இருக்குல்ல? அதை விடுங்க, நம்ம வீட்டுக்கு நாளே விடுதலை தள்ளி இருக்கு. எவ்வளவு சௌகரியம். நீங்களும் நானும் அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கலாம். எங்க இவ்வளவு தூரம்? ஒண்ணு இல்லடா, சேலத்துக்கு ஒரு வேலையா வந்தேன். நீ ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கிய, அந்த வீட்டுக்கு போனேன். அங்க போனா நீ இங்க இருக்கிறதா சொன்னாங்க. சார் நான் இங்க வந்தேன். ரொம்ப சந்தோஷம். கிரி, உள்ள என்னுடைய மாமனார் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களுக்கு நான் தான் பிரபாகருங்கிறது தெரியாது. இங்க என்னுடைய பேரு பாபு. பாபு, நீங்க என்ன கூப்பிடுறதா பாபுன்னே கூப்பிடுங்க. எல்லாம் உங்க அப்பா என்கிட்ட சொல்லிருக்காரு. நான் ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கிறேன். கிரிஜா, தப்பி தவறி கூட அவனை பிரபாகர்னு கூப்பிடாத, பாபுன்னே கூப்பிடு. வா, அறிமுகப்படுத்தி. இவன் என்னுடைய பாலிய நண்பன் கிரி, அவனுடைய ஒய்ஃப் கிரிஜா. இதாண்டா என் மாமனார், அது என் ஒய்ஃப் சித்ரா. மாமனார் சார். சித்ரே, நீங்க நல்ல பியூட்டிஃபுல் ஆயிட்டு உண்டு. எந்தா பிரபாகர்? பிரபாகரா? என்ன பிரபாகர்? என்ன பிரபாகர்? நான் தான் என் பேரு சத்ய பிரபாகர் மாத்தி கிரின்னு வச்சுக்கிட்டேன். இன்னும் என்ன பிரபாகர்? பழைய மாதிரி ஏன் கூப்பிடுறேன்? பழைய பழக்கம் ஒண்ணு விட்டு போகவே போகாதா? இன்னொரு அப்படி கூப்பிட்டா கொண்டு விடுவேன். இவன் இருக்கானே பாபு, என் ஃப்ரெண்ட் பாபு. அவன் என் ஃப்ரெண்ட் சார். பாபு சார் என் ஃப்ரெண்ட். பாபு சார். அதே. அம்மா, நீங்க உங்க பேரை மாத்தி வச்சுட்டீங்க. உங்க பேரையா மாத்தினா? என் பேரை தானே மாத்திக்கிட்டேன். அதல்ல சார், ஞான் சொல்றது இயாள் இல்ல. இயாள் சத்ய பிரபாகர்னு பேர் இருக்கும்போது நிறைய கடன் வாங்கி சமாளிக்க வழி தெரியல. பேரை மாத்தி ஊரை விட்டே புறப்பட்டு அவமானத்தை வெளியில் சொல்ல வேண்டான்னு இயாளு என்னோடு பறஞ்சு நான் வளரி கொட்டி. நல்ல தமாஷ் பாரு. மாப்பிள, நீங்க பேசிட்டு இருங்க. நாங்க அந்த வீட்டுக்கு போய் சாமான்கள் எல்லாம் ஷிஃப்ட் பண்ற ஏற்பாட்டை கவனிக்கிறோம். வாமா. ஏய் சனி, அறிவு இருக்குதா உனக்கு? காரியத்தை குட்டிச்சவராக இருந்தீங்க. ஏண்டா இங்க எங்க வந்த? இவள இங்க ஒரு நாடகத்துக்கு தலைமை தாங்க கூப்பிட்டுருக்காங்க. என் போராத காலம் அழைச்சுக்கிட்டு வந்தேன். ஏமா, சினிமாலாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் அவ நடிச்சு முடிச்சாச்சு. இனிமே அவ சினிமாவிலே நடிக்க போறதில்ல. சினிமாவில் நடிக்க போறது இல்லையா? ஆவாடி, இனிமே நான் சினிமா பார்க்கலாம். எப்படி சிரிக்கிற? வாழ்க்கையே இன்பமயமா இருக்கும்போது சிரிக்காம என்ன செய்யறது? இப்ப எதை நினைச்சு சிரிச்ச? கல்யாணத்துக்கு முன்னால நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும். கல்யாணத்துக்கு பிறகு என் முகத்தை நான் கண்ணாடியில கூட பார்க்க முடியல. நான் எப்படி இருக்கேன்னு பார்க்கணும்னு எனக்கே ஒரு ஆசை. அது நினைச்ச சிரிப்பு வருது. உன் முகத்தை பார்க்கணும்னு உனக்கே ஆசையா இருக்க? இல்லங்க, ஒரு உயர்ந்த மனிதரோட மனைவி எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருந்தது, அவ்வளவுதான். சித்ரா, நீ எப்படி இருக்கேன்னு நான் சொல்றேன், அப்புறம் உன் முகத்தை பத்தி உனக்கே தெரியும். சொல்லுங்க. மயிலின் தோகை போல் பறந்து கிடக்கும் கூந்தல் என்று சிலர் வர்ணிப்பார்கள். ஆனால் எனக்கு அப்படி தெரியவில்லை.
கணக்கிட முடியாத கேசங்கள் நிறைந்த உன் கூந்தல் அளவிட முடியாத உன் அன்பை போல் மஞ்சள் பூசிய நெத்தியிலே இருக்கும் செந்நிற குங்குமம் போட்டு மற்றவர்களுக்கு மாங்கல்யத்தின் மங்களத்தையும் சுவத்தையும் காட்டுவது போல் தெரியலாம். ஆனால் எனக்கு களங்கமில்லாத ஒரு பெண் மனமோந்து ஏற்றுக்கொண்ட மன வாழ்க்கையிலே மறைந்திருக்கும் அபாயத்தைத்தான் அந்த செந்நிறம் காட்டுகிறது. செம்பவள வாய் திறந்து என்று புலவர்கள் கூறலாம். ஆனால் உன் இதழ்கள் பிரிந்து சேரும் போதெல்லாம் அந்த துடிப்பிலே உன் இதயம் எனக்காக துடிக்கும் துடிப்பைத்தான் நான் காண்கிறேன். பளிங்கு நீரை போன்ற உன் வெள்ளை விழிகளிலே துள்ளி விளையாடும் கருவிழிகளை பார்த்துத்தானோ என்னவோ கவிஞர்கள் மீன் விழியாள் என்று வர்ணிக்கிறார்கள். ஆனால் என் முகத்தின் பிரதிபலிப்பை உன் கருவிழிகளிலே காணும் போதெல்லாம் ஒரு வெள்ளை உள்ளத்திலே புகுந்து விட்ட களங்கம் போல்தான் தெரிகிறது. கைகளை பற்றி கற்றோர்கள் என்ன சொல்வார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் 5 விரல்களை கொண்ட உன் கைகள் அன்பு, பாசம், பரிவு, காதல் என்ற 4ஐயும் அள்ளித்தரும் கருணையின் வடிவமாகவே எனக்கு காட்சியளிக்கின்றன. 5வது விரல் ஏன் என்று கேட்கலாம். இவை அனைத்தும் உனக்கே உனக்கே என்று என்னை சுட்டிக்காட்டவே அந்த விரல். பொன்மலர் பாதங்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். உன் பாதங்களை நம்பி நீ நிற்கிறாய், உன்னை நம்பி நான் நிற்கிறேன். இவ்வளவு நேரம் என்ன வர்ணிச்சீங்களா, இல்ல உங்களுக்கு என் மேல இருக்கிற அன்பு வர்ணிச்சீங்களா? உன் முகத்தை தான் பார்த்து பேச ஆரம்பிச்சேன். ஆனா உன் இதயத்தை தான் என்னால பார்க்க முடிஞ்சது. என் இதயத்தை உங்களால பார்க்கத்தான் முடிஞ்சது. ஆனா உங்க இதயத்தை என்னால புரிஞ்சுக்கவே முடியுது. விளக்கே நீ கொண்ட ஒளி நானே, விழியே நீ கண்ட நிழல் நானே. விளக்கே நீ கொண்ட ஒளி நானே, விழியே நீ கண்ட நிழல் நானே. முகமே நீ இட்ட திரை நானே, முள்ளும் நானே, மலர் நானே. விளக்கே நீ கொண்ட ஒளி நானே, விழியே நீ கண்ட நிழல் நானே. பூவும் காயும் வேறு வேறு, பூவே காயாகும். பொன்னும் நகையும் வேறு வேறு, பொன்னே நகையாகும். பூவும் காயும் வேறு வேறு, பூவே காயாகும். பொன்னும் நகையும் வேறு வேறு, பொன்னே நகையாகும். பூவை வெறுக்கும் பூவையரெல்லாம் காயை ரசிப்பாரோ. பூவை வெறுக்கும் பூவையரெல்லாம் காயை ரசிப்பாரோ. பொன்னை ஒதுக்கும் மாதர்கள் எல்லாம் நகையை அணிவாரோ. விளக்கே நீ கொண்ட ஒளி நானே, விழியே நீ கண்ட நிழல் நானே. தொட்டில் பிள்ளை பாடல் கேட்டு அன்னை வர வேண்டும். துடிக்கும் நெஞ்சின் வார்த்தை கேட்டு துணையே வர வேண்டும். தொட்டில் பிள்ளை பாடல் கேட்டு அன்னை வர வேண்டும். துடிக்கும் நெஞ்சின் வார்த்தை கேட்டு துணையே வர வேண்டும்.
கண்கள் காணும் காலம் வர வேண்டும். கணவன் முகத்தை கண்கள் காணும் காலம் வர வேண்டும். காணும் போது குங்குமம் எனக்கு காவல் தர வேண்டும். காணும் போது குங்குமம் எனக்கு காவல் தர வேண்டும். விளக்கே நீ கொண்ட ஒளி நானே, விழியே நீ கண்ட நிழல் நானே, முகமே நீ இட்ட திரை நானே, உள்ளும் நானே மலர் நானே.